வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. கிடா மாநில மலேசிய இந்திய வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் HRDC அமைப்புடன் இணைந்து கடந்த 2 நாட்களாக சுங்கை புத்தானி ஸ்ரீ மலேசிய தங்கும் விடுதியில் நடத்திய செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்பு வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி தொடர்பாக பேசிய கிடா மாநில மலேசிய இந்திய வர்த்தக சங்கத்தின் செயலாளர் கிஷோர், கிடா மாநிலம் மட்டுமில்லாமல் அனைத்து மாநிலங்களிலும் HRDC அமைப்புடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இதன் முதற்கட்டமாக பினாங்கு மாநிலத்தில் நடத்திய நிகழ்ச்சியில் 60 பேர் கலந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்து சுங்காய் பட்டாணி ஸ்ரீ மலேசிய தங்கும் விடுதியில் காலை மணி 9 முதல் மாலை 5:30 வரை 2 நாட்கள் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொள்ள 80க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்திருந்தும் முதல் கட்டமாக 68 பேர் கலந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்பட்டதாக கிஷோர் கூறினார். பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு கிடா மாநில மலேசிய இந்திய வர்த்தக சங்கத்தின் தலைவர் டத்தோ விஸ்வா கலந்து கொண்டு நற்சான்றிதழ்களும் அங்கீகாரமும் எடுத்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு தமது முத்தாய்ப்பான ஆதரவை அவர் வழங்கி இருந்ததாக கிஷோர் கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கு தமது செயலவையினை சேர்ந்தவர்கள் திறம்பட உறுதுணையாக இருந்து செயல்பட்டதாக அவர் மேலும் கூறினார். மலேசிய இந்திய வர்த்தக சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் மேத்யூ தலைமையில் அவரின் வணிக மேம்பாட்டு பயிற்சிகள் அனைத்து மாநிலங்களிலும் தொடர்ந்து நடத்தப்படும் என திரு கிஷோர் தெரிவித்தார். வணிக பயிற்சிகள், சிறு தொழிலாளர்களுக்கான சிறப்பு வகுப்புகள், கம்பெனி கணக்கு வழக்குகள் தொடர்பான பயிற்சிகள் ஆகியவை படிப்படியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் தெரிவித்தார். இறுதியாக மலேசியாவில் உள்ள இந்திய தொழிலதிபர்கள், வர்த்தகர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் இத்தகைய பயிற்சிகள் மூலம் வணிக அறிவை பெற்று நம் சமுதாயம் பொருளாதார ரீதியாக மேன்மையடைய வேண்டும் என்பதே எங்களது முக்கிய நோக்கம் என்று திரு கிஷோர் மேலும் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணால. மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.